சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 24. சிக்காகோவில் சுவாமி விவேகானந்தர். சர்வமத மகாசபை சிக்காகோ கலைக்கழகத்தில் 1893 செப்டம்பர் 11 திங்கள் முதல் 27 வரை கூடியது. மெக்சிகன் அவென்யூவில் அந்த கட்டிடம் அமைந்திருந்தது. உலக கண்காட்சியின் ஓர் அங்கமான அது ஓவியங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள் என்று கலையின் பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இருந்தது. அந்த கட்டிடம் அப்போதுதான் தயாராகி வந்தது. அதன் பல கூடங்களில் கண்காட்சிக்குரிய பொருட்கள் வைக்கப்படவில்லை, காலியாக இருந்தன. அந்த கூடங்கள் சர்வமத மகாசபைக்கு பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் ஒன்று கொலம்பஸ் ஹால். சர்வமத மகாசபை கொலம்பஸ் ஹாலில் ஆரம்பித்தது. அதன் கீழ்த்தளத்திலும் மேல்தளத்திலுமாக சுமார் 4000 பேர் அமர முடியும். நிகழ்ச்சிகளின் போது பலருக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே 4ஆம் நாளிலிருந்து நிகழ்ச்சிகள் வாஷிங்டன் ஹாலில் நடைபெற்றன. இன்னும் சில ஆயிரம் பேர் அமரத்தக்கதாக அது இருந்தது. முதல் 3 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 4ஆம் நாள் இங்கே அனைவருக்குமாக மீண்டும் ஒருமுறை நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் 3 பகுதிகளாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு பகுதியும் 2 முதல் 3 மணி நேரம் நடைபெற்றது. எல்லா பகுதிகளுக்கும் மக்கள் பெருவாரியாக கூடினர். பெண்கள் அதிகமாக இருந்தனர். மேடை சுமார் 50 அடி நீளமும் 15 அடி அகலமும் உடையதாக இருந்தது. சிசரோ, டெமஸ்தனிஸ் ஆகிய இருவரின் பளிங்கு சிலைகள் அந்த மேடையின் மீது இருந்தன. இந்த சிலைகளுக்கு நடுவில் சிம்மாசனம் போன்ற ஓர் உயர்ந்த இரும்பு நாற்காலி இருந்தது. முதல் நாள் அது அமெரிக்க கத்தோலிக்க சபையில் மிக உயர்ந்த பதவி வகிப்பவரான கார்டினல் கிப்பன்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நாற்காலியின் 2 பக்கங்களிலும் வரிசைக்கு 30 வீதம் 3 வரிசைகளில் மர நாற்காலிகள் இடப்பட்டிருந்தன. பேசுவதற்கான அமைப்பும் மேடை மீது இருந்தது. மேடையின் பின்புற சுவரை அழகிய ஜப்பானிய மற்றும் ஹீப்ரு ஓவியங்கள் அலங்கரித்தன. டெமஸ்தனி சிலைக்கு இடது பக்கம் வலது கையை உயர்த்தி பறவை ஒன்றை பறக்க விடுவது போல் நிற்கின்ற கல்வி தேவதையின் செப்பு சிலை ஒன்றும் இருந்தது. செப்டம்பர் 11 காலையில் சுவாமிஜி உட்பட சர்வமத மகாசபை பிரதிநிதிகள் அனைவரும் கொலம்பஸ் ஹாலின் ஒரு பகுதியில் கூடினர். கொலம்பஸ் ஹாலில் 4000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருந்தனர். நூற்றுக்கணக்கானோர் இடம் கிடைக்காமல் கதவுகளுக்கு அருகிலும் வெளியிலும் கூடியிருந்தனர். இவ்வளவு பேர் இருந்தும் அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. அந்த வழியாக ஒரு பறவை பறந்து சென்றால் அதன் இறக்கைகள் அசைவொலி கூட கேட்கும் அளவிற்கு அங்கே நிசப்தம் நிலவியதாக அன்று அங்கே அமர்ந்திருந்த ஒருவர் எழுதுகிறார். காலை 10 மணி ஆகியது. சர்வமத மகாசபையில் இடம்பெற்ற முக்கியமான 10 மதங்களாகிய பிரம்ம சமாஜம், யூத மதம், இஸ்லாம், ஹிந்து மதம், பௌத்தம், தாவோ, கன்ஃபியூசியம், ஷிண்டோ, சௌராஷ்டிரிய மதம், கத்தோலிக்கம், கிரேக்க சர்ச் மற்றும் புராட்டஸ்டன்ட் மதங்களை குறிப்பிடும் வகையில் அங்கிருந்த நியூ லிபர்ட்டி மணி 10 முறை அடித்தது. ஹாலுக்கு அருகிலிருந்து பிரதிநிதிகளின் ஊர்வலம் புறப்பட்டது. நீண்ட அந்த ஊர்வலத்தை கார்டினல் கிப்பன்ஸும் போனியும் கைகோர்த்தபடி வழிநடத்தி சென்றனர். அடுத்து கண்காட்சியின் பெண்கள் பகுதியின் தலைவி மிஸ்ஸஸ் பாட்டர் பாமரும் உபதலைவி மிஸ்ஸஸ் சார்லஸ் ஹெண்டிசனும் சென்றனர். அதைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் சென்றனர். அது மிகவும் அற்புதமான காட்சியாக இருந்தது. வித்தியாசமான வினோதமான உடைகள், விதவிதமான தொப்பிகள், பல்வேறு வண்ண அங்கிகள், அவர்கள் தாங்கியிருந்த விதவிதமான சிலுவை, பிறை போன்ற சின்னங்கள், மலித்த தலைகள், பல்வேறு விதமான அலங்காரங்களுடன் கூடிய தலைகள் என்ற பிரமிப்பை ஏற்படுத்தியபடி சென்றது அந்த ஊர்வலம் என்று எழுதுகிறார் பார்வையாளர் ஒருவர். அனைவரும் மெதுவாக கம்பீரமாக நடந்து ஹாலுக்குள் வந்து மேடை மீது ஏறினர். பார்வையாளர் கூட்டம் தொடர்ந்து கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தியது. கார்டினல் கிப்பன்ஸ் மேடையின் நடுவில் தலைமை ஆசனத்தில் அமர்ந்தார். அவரது வலப்பக்கம் சீனாவின் 5 புத்த பிட்சுகளும், இடது பக்கம் கிரேக்க சர்ச்சின் தலைமை பிஷப்பும் அமர்ந்திருந்தார். மற்றவர்கள் பிற ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அனைவரும் தங்கள் நாட்டிற்கும் மதத்திற்கும் உரிய ஆடைகளை அணிந்திருந்தனர். கிப்பன்ஸ் செந்நிற அங்கி அணிந்திருந்தார். பௌத்தர்கள் வெண்ணிற உடையில் இருந்தனர்.
கிரேக்கர்கள் கருப்பு அங்கி அணிந்து தந்த நிற கைத்தடிகளுடன் வந்திருந்தனர். கன்ஃபூசியஸ் சீன அரச பாரம்பரிய உடை அணிந்திருந்தார். ஆப்பிரிக்க இளவரசர் நல்ல எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளுடன் கூடிய உடையில் இருந்தார். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவரான பிரதாப் சந்திர மகிம்தார் கருப்பு ஐரோப்பிய உடையில் இருந்தார். சுவாமிஜி சிவப்பு வண்ண உடையும் மஞ்சள் வண்ண தலைப்பாகையும் அணிந்து காட்சியளித்தார். அவர் 31ஆம் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பம்பாயின் நாகர்கர், அடுத்து இலங்கையின் தர்மபாலர், அடுத்து மகிம்தார் அமர்ந்திருந்தனர். சமண மதத்தின் பிரதிநிதியாக வீர்சந்த் காந்தியும், தியாசபிக்கல் சொசைட்டியின் பிரதிநிதியாக ஞான் சந்திர சக்கரவர்த்தி மற்றும் மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட் ஆகியோரும் வந்திருந்தனர். அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர். அங்கே ஆழ்ந்த நிசப்தம் நிலவியது. திடீரென்று பியானோ இசைக்கத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஹாலில் அமர்ந்திருந்த சுமார் 4000 பேரும் எழுந்து கடவுளை துதியுங்கள் என்ற கிறிஸ்தவ துதிப்பாடலை பாடினர். பின்னர் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்ற பிரார்த்தனையை அனைவரும் கூறினர். அதன் பிறகு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. முதல் நாளில் வரவேற்புரைகளும் அதற்கு பிரதிநிதிகள் அளித்த பதில்களும் இடம்பெற்றன. எல்லோரும் சொற்பொழிவுகளை தயார் செய்து வைத்திருந்தனர். பொதுவாக அனைவரின் உரையும் நல்ல வரவேற்பு பெற்றது. சிலரது உரைகள் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்கப்பட்டன. பிரதிநிதிகளில் முதலில் பேசியவர் கிரேக்க சர்ச்சின் ஆர்ச் பிஷப்பான ஜாந்தே. தமது உரையின் முடிவில் கைகளை தூக்கி, உயர தூக்கிய கைகளும் இதயத்தில் பொங்கும் அன்புமாக இந்த மாபெரும் நாட்டை ஆசீர்வதிக்கிறேன், மகிழ்ச்சியான பேறு பெற்ற இந்த அமெரிக்க மக்களை வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறியபோது பார்வையாளர்கள் நீண்ட நேரம் கைத்தட்டி ஆரவாரித்தனர். மகிம்தாரின் சொற்பொழிவும் நல்ல வரவேற்பு பெற்றது. 10 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்ற அவர் பலருக்கும் அறிமுகமானவராக இருந்தார். கன்ஃபூசிய பிரதிநிதியான புங் குவாங் யூ பேச எழுந்தார். இவருக்கு கிடைத்த வரவேற்பு போல் மேடையில் வேறு யாரும் பெறவில்லை என்று டாக்டர் பரோஸ் கூறும் அளவிற்கு இவர் வரவேற்பு பெற்றார். ஆண்களும் பெண்களும் எழுந்து தங்கள் தொப்பி, கைக்குட்டை முதலியவற்றை கையில் எடுத்து அசைத்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். ஆனால் இந்த வரவேற்பு அவரது மதத்திற்கானது அல்ல. நீண்ட காலம் சீனர்களை அமெரிக்கர்கள் நடத்திய விதத்திற்கு மன்னிப்பு கூறுவதற்காகவும் புண்பட்ட சீன மனங்களுக்கு இதமளிக்கவுமே அந்த வரவேற்பு என்று போனி தமது உரையில் கூறினார். இலங்கை புத்த மதத்தை சேர்ந்த தர்மபாலர் தமது உரையால் பார்வையாளர்களை பிரமிக்க செய்தார். அவரது கணீரென்ற குரலும் யாரையும் கவரும் மற்ற தோற்றமும் அகன்ற நெற்றியும் அவரை புத்தரின் தூதராக காட்டின. இவர்கள் 4வரும் பேசியதுடன் காலை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. பிற்பகல் நிகழ்ச்சிகள் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக பேச ஆரம்பித்தனர். சுவாமிஜி ஆழ்ந்த மௌனத்தில் தம்முள் மூழ்கியவராக அமர்ந்திருந்தார். அவருள் என்னென்ன அலைகள் எழுந்து அடங்கின, என்னென்ன உணர்ச்சி பிரவாகங்கள் பொங்கி கரைந்து முகத்தில் தெய்வீக அமைதியாக பொலிந்தது என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லும் பகலும் அனவரமும் தம்மை காத்து வரும் குருதேவரை நினைத்தாரா? தம்மை அடிமை கொண்ட காளிதேவியை நினைத்தாரா? ஆசிகள் தந்து வழியனுப்பிய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை நினைத்தாரா? யார் பதில் சொல்வது? நிகழ்ச்சிகளை நடத்துபவர் பல முறை அழைத்தும் சுவாமிஜி எழுந்து போகவில்லை. இப்போது இல்லை, பிறகு என்று தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். நண்பகல் கடந்து மாலையும் நெருங்கியது. ஒருவேளை இவர் பேசவே மாட்டாரோ என்று மற்றவர்களுக்கு சந்தேகமே வந்துவிட்டது. இனி தாமதிக்க முடியாது என்ற நிலைமை வந்தபோது சுவாமிஜி எழுந்தார். ஒரு கணம் கலைமகளை மனதில் நினைத்தார். அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்தார். அவ்வளவுதான். அவரால் அடுத்த வார்த்தையை பேச முடியவில்லை. அங்கிருந்த அனைவரையும் ஏதோ ஒரு ஆர்வ பேரலை ஆட்கொண்டது போல் தோன்றியது. நூற்றுக்கணக்கானோர் தங்கள் உற்சாகத்தை அடக்க முடியாமல் எழுந்துவிட்டனர். காதுகளையே பிளப்பது போல் அங்கே கரவொலி எழுந்தது என்று எழுதுகிறார் அங்கிருந்த ஒருவர். தொடர்ந்து 2 நிமிடங்கள் சுவாமிஜி பேச முயற்சி செய்தார். ஆனால் அந்த கைத்தட்டல் ஒலியில் அவரால் பேச முடியவில்லை. இப்படியோர் வரவேற்பா என்று அவர் சற்று ஆடித்தான் போனார். அது பற்றி அவரே எழுதுகிறார். இசை, விழா, உரைகள் என்று விமரிசையாக பேரவை தொடங்கியது. பிறகு பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்யப்பட்டனர். அவர்கள் வந்து பேசினார்கள்.
என் இதயம் படபடத்தது. நாக்கு அநேகமாக வறண்டே போய்விட்டது. நடுக்கத்தின் காரணமாக காலையில் பேச எனக்கு தைரியம் வரவில்லை. மஹிம்தார் அழகாக பேசினார். சக்கரவர்த்தியின் பேச்சு அதைவிட நன்றாக இருந்தது. அவர்களை எல்லோரும் நன்றாக கைத்தட்டி பாராட்டினர். முன்பே தயாரிக்கப்பட்ட உரைகளுடன் அவர்கள் ஆயத்தமாக வந்திருந்தனர். நான் ஒரு முட்டாள், அப்படி எதுவும் செய்யவில்லை. ஆனால் கலைமகளை வணங்கிவிட்டு மேடையில் வந்தேன். டாக்டர் பரோஸ் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். நான் சுருக்கமாக பேசினேன். ஆரம்பத்தில் அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்தேன். அவ்வளவுதான். 2 நிமிட நேரம் காது செவிடுபடும்படியான கரகோஷம். அதன் பிறகுதான் உரையை தொடர முடிந்தது. சுவாமிஜி என்ன பேசினார்? வரலாற்று ஏட்டின் பக்கங்களாக ஆகிவிட்ட அந்த சொற்பொழிவின் சில பகுதிகள் இதோ. இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு பதிலளிக்க இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் தாய் மதத்தின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன் என்று தமது உரையை ஆரம்பித்தார் சுவாமிஜி. பிற மத கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய 2 பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமையடைகிறேன் என்ற இந்து மதத்தின் பெருமையை எடுத்து கூறினார். உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடம் அளித்த நாட்டை சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோவில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவில் வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபினர்களுள் எஞ்சி நின்றவர்களை மனமாற தழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பெருமைமிக்க சௌராஷ்டிர மதத்தில் எஞ்சியிருந்தோருக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற மதத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று இந்தியாவின் பெருமையை எடுத்து கூறினார். பிரிவினைவாதம், மதவெறி போன்றவற்றை கண்டித்து அவை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மதவெறியர்களுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாபமணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன் என்ற தமது உரையை நிறைவு செய்தார். பிறகு உரை நிறைவுற்றது. உணர்ச்சி பெருக்கினால் அப்படியே அமர்ந்து விட்டேன். என் பேச்சுதான் அனைத்திலும் வெற்றிகரமானது என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதின. நான் அமெரிக்கா முழுவதும் பிரபலமாகிவிட்டேன். உரையாசிரியரான ஸ்ரீதரர் மூகம் கரோதி வாச்சாலம், ஊமையையும் பெரும் பேச்சாளன் ஆக்குவான் என்று உண்மையாகத்தான் சொன்னார். அந்த இறைவனின் திருநாமம் வாழ்க என்ற கடிதத்தில் குறிப்பிடுகிறார் சுவாமிஜி. சிறிய உரைதான், ஆனால் அது சமய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றின் ஏடுகளில் ஒரு பொன்னிதழாக மாறியது. அவரது வார்த்தைகளில் தீப்பொறிகள் பறந்தன என்று எழுதுகிறார் ரோமாரோலா. ஆனால் அந்த தீப்பொறிகள் சுடுகின்ற கதிர்கள் அல்ல, உலகியல் வெப்பத்தால் வாடி கிடக்கின்ற இதய தாமரைகளை மலர செய்கின்ற குளிர் கிரணங்கள். அதனால்தான் அந்த அரங்கில் அமர்ந்திருந்த அத்தனை இதயங்களும் ஒரு சேர ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்தன. 1000 உள்ளங்களை கொள்ளை கொள்கின்ற அந்த தெய்வீக ஆற்றல் எங்கிருந்து வந்தது? அது என்ன ஆற்றல்? சுவாமிஜி அனைவரையும் சகோதர சகோதரிகளாக பாவித்து பேசிய அந்த சகோதரத்துவமே மக்களிடம் ஓர் உணர்ச்சி எழுச்சியை உருவாக்கியது என்று கருத வாய்ப்பு உண்டு. ஆனால் சுவாமிஜிக்கு முன்பே அங்கு 2 சகோதர சகோதரிகள் என்ற சொற்களை பயன்படுத்தி பேசிவிட்டனர். சுவாமிஜி 23வது பேச்சாளர். 5ஆம் பேச்சாளரான மிஸ் அகஸ்டா என்பவரும் 20ஆம் பேச்சாளரான பேராசிரியர் பினாஸ் செராஸ் என்பவரும் இந்த சொற்றொடர்களை பயன்படுத்தியே பேசினர். இவர்களை தவிர வேறு பலரும் சகோதரத்துவ கருத்தை வலியுறுத்தி பேசினர். எனவே சுவாமிஜியின் வெற்றிக்கு அந்த வார்த்தைகளோ சகோதரத்துவ கருத்தோ மட்டும் காரணமல்ல. மேரி லூயிபர்க் எழுதுகிறார்,
சுவாமிஜியின் வார்த்தைகளை கேட்டு கைத்தட்டுவதற்கு முன்னால் கூட்டம் மௌனமாக அமைதியாக இருந்தது. சுவாமிஜி பேசியதும் தான் கைத்தட்டியது என்பது கிடையாது. எல்லோருக்குமே நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் அந்த வரவேற்புக்கு பல காரணங்கள் இருந்தன. குறிப்பாக அரசியல் மரபை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட மதப்பிரிவை சார்ந்தவர்கள், ஏற்கனவே மிகவும் அறிமுகமானவர்கள், முன்பு அமெரிக்கர்களால் துன்புறுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பல காரணங்களுக்காக அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். காலை முதல் மாலை வரை சகோதரத்துவத்தை பற்றியும் பலர் பேசினார்கள். எனவே சுவாமிஜி இந்த காரணங்களுக்காக வரவேற்கப்படவில்லை. அவரது வரவேற்புக்கு ஒரே காரணம் ஆன்மீக ஆற்றல். சுவாமிஜியின் வார்த்தைகளில் இதை கேட்போம். சிக்காகோவில் எனது முதல் சொற்பொழிவில் நான் எல்லோரையும் அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்ததும் எல்லோரும் எழுந்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ததும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி அவர்கள் பரவசப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதோ அதிசய ஆற்றல் என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான், என்னிடம் அத்தகைய ஆற்றல் உண்டு. அது இதுதான்: ஒரு முறை கூட காம எண்ணம் என்னுள் புக நான் அனுமதித்ததில்லை. என் மனம், எனது சிந்தனை, பொதுவாக மனிதன் அந்த வழியில் செலவழிக்கின்ற என் ஆற்றல்கள் அனைத்தையும் ஓர் உயர்ந்த போக்கில் புகுமாறு பயிற்சி அளித்தேன். அது யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றலாக உருவெடுத்தது. தூய வாழ்க்கையின் ஆற்றல் அத்தகையது. தூய்மை மற்றும் மௌனத்திலிருந்து ஆற்றல் மிக்க சொற்கள் பிறக்கின்றன என்பார் சுவாமிஜி. அந்த ஆற்றல் மிக்க சொற்கள்தான் அன்று ஆயிரக்கணக்கான இதயங்களையும், பிறகு அமெரிக்கா முழுவதையும், இன்று உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்துள்ளது.